சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திதியை திதி இரவு 9:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் காலை 8:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பரசுராம ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:21 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:37 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:31 சந்திர உதயம் என்பது மாலை 7:15 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:40 முதல் காலை 6:22 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:10 முதல் பகல் 10:35 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:24 முதல் 2:48 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:21 முதல் 7:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:22 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த அறுவை சிகிச்சைக்கு நாள் குறிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம். இது குறித்து நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் வர்றது. உடனே போன் எடுத்துடுறா, டக்குன்னு போன் பண்ணி மாமா ஆப்ரேஷனுக்கு நாள் சொல்லுங்க, ஆப்ரேஷனுக்கு நாள் சொல்லுங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கா. இந்த அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது இதுல 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ங்கிறது ஒண்ணு, இது போக கம்பல்சரி பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் ஒண்ணு, இன்னொன்னு தேவைன்னா மட்டும், அதாவது தேவையில்லாம கூட ஒரு சில பேர் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்து தெரியுமா, அது என்ன வகைங்கிறத 3வது வகையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தோம்னா எமர்ஜென்சி அப்படின்னு வரும் பொழுது, எமர்ஜென்சின்னா அதுக்கு எந்த நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும், இம்மீடியட்டா பண்ணி ஆகணும் அப்படின்னு வரும் பொழுது அப்படியே நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு டக்குன்னு அடுத்து மேற்கொண்டு என்னங்கிறத பார்க்க வேண்டியது. இல்ல அவ அடிபட்டு உழுந்த நேரம் இந்த நேரமா இருக்கு, அது ராகு காலத்துல கீழே ஊந்துட்டா, அதனால கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னைக்கு கருநாளா இருக்கு, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் அதுல போஸ்ட்போன்லாம் பண்ணவே கூடாது. நான் அப்பவே நினைச்சேன் இந்த நேரத்துல பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுதுங்கிற மாதிரிலாம் நாம கற்பனையை செய்யக்கூடாது. நாம கற்பனை பண்ணி இதுல வந்து தப்பா பண்ணியிருக்காங்கிற மாதிரி நாம நினைச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு எமர்ஜென்சின்னு வரும்பொழுது அதுல நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம டேட் பிக்ஸ் பண்ணியே ஒரு ஆப்ரேஷன் பண்றோன்னே வச்சுப்போமே. அத்தியாவசியம், இன்னொன்னு அனாவசியம்ங்கிறதும் இருக்கு. அனாவசியம் சொன்னா இதுல என்ன சார் ஆப்ரேஷன்ல போய் என்ன சார் அனாவசியம் சொன்னா, நிறைய பேர் பார்த்தோம்னா தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காகலாம் ஒரு சில சர்ஜரி எல்லாம் பண்ணுவா தெரியுமா. பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி சொல்றா இல்லையா. அது போக எனக்கு வந்து நான் இப்படி இந்த இதுவும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, இதை நான் பண்ணிக்கணும், இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அழகு வந்து குறையுது, இந்த இம்ப்ளான்டேஷன்லாம் சொல்லுவா. நிறைய வந்து எனக்கு முடி வளரல, எனக்கு தலை வந்து வழுக்கை ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அதுக்காக நான் முடியெல்லாம் இது பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது போன்ற சிகிச்சைகளுக்கெல்லாம் நாள் அப்படின்னு பார்க்கணுமான்னு கேட்டா, முதல்ல அறுவை சிகிச்சை என்பது அவசியமா அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது.
அவசியம்னா மட்டும்தான் உடம்பிலே கத்தி என்பதே பட வேண்டும். நான் அழகிற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நாள் அப்படிங்கிறது நீங்களாகவே பார்த்து கொள்ள வேண்டியது. என்ன சமாமா இப்படி சொல்லிட்டேன் நீங்க அப்படின்னு சொன்னா இது அனாவசியம் தானே. அது முதல்ல நம்முடைய ஜாதகத்தை எடுத்து நமக்கு இறைவன் இது போன்ற உருவ அமைப்பினை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த இயற்கைக்கு மாறான விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. இயற்கைக்கு மாறாக செயற்கையா நம்ம போறோம்னு சொன்னா அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் தானே. ஆசையின் காரணமாக செய்து கொள்கிறோம், அது முற்றிலும் தவறு. சரி, இப்ப அத்தியாவசியமான ஆபரேஷன் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு கண் ஆபரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நமக்கு அவசியம் தேவை. கண்ணுக்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதாகட்டும், இல்ல இப்பெல்லாம் நடக்க முடியல மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக அதற்கு நாள் நட்சத்திரத்தினை பார்த்து கொள்ள வேண்டியது. எப்படி சார் நாங்க நாள் குறிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாளை அறுவை சிகிச்சைக்கு தவிர்ப்பதுங்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை நாளை தவிர்த்து விட வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னா தீதுரு நட்சத்திரங்கள்னு சொல்லுவா தெரியுமா? ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம், கேட்டை. முப்பூரம் சொன்னா பூரம், பூராடம், பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய முப்பூரம், கேட்டை, தீதுரு, விசாகம், சோதின்னு சொல்லுவா. விசாகம் மற்றும் சோதினா சுவாதி நட்சத்திரம். தீதுரு, விசாகம், சோதி, மகம், சித்திரை, ஈராறில் அப்படின்னு சொல்லுவா. மகம், சித்திரை மகா நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் என்கின்ற அந்த ஈராறுன்னா 12. இந்த 12 நட்சத்திரங்களுமே தீதுரு நட்சத்திரங்களாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த தீதுரு நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டியது. இது போக சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதாங்கிறத பார்த்துக்கணும். யாருக்கு சர்ஜரி நடக்க போறதோ அவளுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் பார்த்துட்டா போறோம். தாராபலன் இருக்கா, சந்திரபலன் இருக்கான்னு சொல்லிட்டுலாம் நம்ம என்ன கல்யாணத்துக்கான நாள் பார்க்கிறோம்? தாராபலம் சந்திரபலன்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்திராஷ்டமம் மட்டும் இல்லாம இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது. சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த தீதுரு நட்சத்திரங்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த 12 நட்சத்திரங்களும் வரக்கூடாது. இதை பார்த்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி திதியையும் பார்த்துக்கணும். பிரதமை திதியை தவிர்க்க வேண்டும். பிரதமை அது கூட வளர்பிறை பிரதமையை தவிர்க்க வேண்டும். அமாவாசைக்கு மறுநாள் சொல்றோம் இல்லையா, வளர்பிறை பிரதமையை தவிர்த்தால் போதுமானது. தேய்பிறை பிரதமையை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேய்பிறை பிரதமை நாளில் தாராளமாக அறுவை சிகிச்சையினை மேற்கொள்ளலாம், சர்ஜரியை மேற்கொள்ளலாம். வளர்பிறை பிரதமை நாள்ல மட்டும்தான் சர்ஜரிங்கிறத பண்ணக்கூடாது. அதே மாதிரி அஷ்டமி நவமி திதின்னு வரும் பொழுது அஷ்டமி நவமிகளிலே கண்டிப்பாக அது வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் அஷ்டமி நவமினை அவசியம் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி சதுர்தசி திதின்னு சொல்றா இல்லையா, அது வளர்பிறை சதுர்த்தசியாக இருந்தாலும் தேய்பிறை சதுர்த்தசியாக இருந்தாலும் இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுவா. இதய மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் இல்ல, இது போக இந்த இதயம் சம்பந்தப்பட்ட சிகிச்சை, அதாவது நம்ம பைபாஸ் பண்றோம் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, பைபாஸ் சர்ஜரி ஆகட்டும், அதே மாதிரி லங்ஸ்ல ஏதோ ஒரு சர்ஜரி, ரொம்ப ஒரு மேஜரான ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே சதுர்த்தசி திதியினை அவசியம் தவிர்க்க வேண்டும். அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி தேய்பிறையாக இருந்தாலும் சரி, சதுர்த்தசி 14வது திதியாக வரக்கூடிய அந்த சதுர்தசி திதியினையும் அவசியம் தவிர்க்க வேண்டும். ஏன் சார் இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன சயின்ஸ் ரீதியான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஷ்டமி நவமி நாட்களிலும் சரி, இந்த சதுர்தசி திதி நாளிலும் சரி, அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாளிலும் சரி, அதே மாதிரிதான் அந்த வளர்பிறை பிரதமை திதி நாளென்றும் அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய அந்த வளர்பிறை பிரதமை திதி நாளென்றும் நம்முடைய உடம்பிலே பொதுவாகவே எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ரூல் தான். அன்றைய தினத்திலே அந்த சந்திரனுடைய சஞ்சாரம் என்பது ஒரு 2 கட்ட சூழல்ல இருந்துட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய உடம்பிலே அந்த பிளட் சர்க்குலேஷன் சொல்றா இல்லையா, அது ஒரு சீரான இயக்கமாக இருக்காது. ஏன்னா ஒரு சர்ஜரி அப்படின்னு வரும் பொழுது அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கணும். இது எல்லோருக்குமான பொதுவான விதியாகவே பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம ஒரு ஆபரேஷனுக்கு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய அந்த ஆபரேஷன்களுக்கு தான் இந்த விதியெல்லாம் பொருந்துமே தவிர, ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் அப்படின்னு பண்ணும் பொழுது அங்கே நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட்ங்கிறதுனால நான் ரொம்ப சின்னதா ஒரு குறிப்பா சொல்லி இருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் கொண்டு போய் உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு இந்த நேரத்திலே இந்த அறுவை சிகிச்சையினை மேற்கொள்ளலாமா, இது கம்பல்சரி பண்ணணுமா, இது பண்ணா எனக்கு என்ன பர்பஸ்க்காக பண்றணும், அந்த பர்பஸ் எனக்கு சால்வ் ஆகுமாங்கிறத முதல்ல பார்த்துக்க வேண்டியது. அவரவர் ஜாதகத்தை பார்த்து நான் ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றேன்னா அது பண்றதுனால எனக்கு பலன் கிடைக்குமா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணா கூட அவர்களால நார்மலா உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல.
சேர்லயே தான் உட்காந்துருக்கா, நடக்கிறதுக்கும் கஷ்டப்படுறா. ஒரு 3 மாசம் தான் கஷ்டமா இருக்கும், 4வது மாசத்துல நார்மல் ஆயிடுவான்னு பார்த்தா கூட ஒரு சில பேருக்கு அது ஒரு ஃபெயிலியர் தான் ஆகுறதே தவிர அவளுக்கு நான் டாக்டர்ஸை குறை சொல்லல. பலர் அதுல வெற்றி பெற்றவரும் நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் நான் அந்த ஆபரேஷன் பண்ணிட்ட அப்புறம் தான் என்னால நார்மலா இருக்க முடியுது, அதுக்கு முன்னாடிலாம் வலி உயிர் போயிடும் அப்படின்னு சொல்றவாளும் இருக்கா. பண்ணிட்டு எனக்கு பலனும் இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்றவாளும் இருக்கா இல்லையா. ஆக இதை செய்து கொள்வதன் மூலமாக எனக்கு பலன் கிடைக்குமா, இந்த நேரத்திலே நான் இந்த அறுவை சிகிச்சையினை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிறத நான் மூட்டு மாற்றுக்கு மட்டும் சொல்லல. எந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் ஒரு அவசரம் இல்லாத ஒரு சூழலிலே, எமர்ஜென்சிங்கிறது கிடையாது, ஆனா டாக்டர் இது பண்ணிண்டா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காருன்னா, இது பண்ணா நமக்கு சப்போர்ட் பண்ணுமா, நம்முடைய உடல்நிலை சப்போர்ட் பண்ணுமா, என்ன பர்பஸ்க்காக இந்த அறுவை சிகிச்சையை செய்து கொள்கிறோமோ அதற்கான பலன் என்பது நமக்கு முழுமையாக கிடைக்குமா என்பதை உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து, உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் காண்பித்து தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் செயல்பட வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.